சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அதிர்ச்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஆளுநரை முழுமையாக புறக்கணிக்கும் வகையில் ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறக்கூடிய தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே ஏன் ஆளுநராக RN ரவி அவர்கள் தமிழகத்தில் பொறுப்பேற்றதில் இருந்து திமுகவிற்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் நிலவி வருகிறது. ஆனால் சில மாதங்களாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இருந்தும் கூட ஆளுநர் RN ரவி அவர்களை புறக்கணிப்பது முதல்வர் பதவியில் இருப்பதற்கே ஸ்டாலின் அவர்களுக்கு மிக மோசமான நிலைமை இருப்பதாகவும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின், கூட்டணி கட்சிகள், உயர் அரசு அதிகாரிகள் அனைவரையும் ஆளுநர் மாளிகைக்கு மாலை தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளும்படி கடிதங்களும் முறைப்படி அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் திமுகவும் சரி, திமுகவின் கூட்டணி கட்சியின் தலைவர்களும் சரி இதில் புறக்கணிப்பதாக வெளியிட்டுள்ள அறிக்கையையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கையெழுத்திடாமல் இருப்பதன் காரணமாகத்தான் புறக்கணிக்கிறோம் என்று கடந்த முறை கூறினார்கள். ஆனால் இந்த முறை கையெழுத்துகள் அனைத்தும் முறையாக போடப்பட்டு மேலிடத்திற்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் ஆளுநரை கடுமையாக மீண்டும் மீண்டும் விமர்சனம் செய்வது ஒற்றுமையை தான் தமிழகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆளுநரும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருப்பதாகவும் புதிய அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். மேலும் ஆளுநர் RN ரவி அவர்கள் நடத்தக்கூடிய தேநீர் விருந்தில் திமுகவினர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமும் அவர்கள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. தேநீர் விருந்தில் என்று கூறப்பட்டு பல லட்சங்கள் இதில் மோசடி செய்யப்படுவதாக ஸ்டாலின் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. இது ஆளுநர் மாளிகையில் மட்டும்தான் நடைபெறுகிறதா, நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் நடைபெறவில்லையா என்றும் பலரும் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள். சுதந்திர தின விழாவில் ஆளுநர் RN ரவி அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பால் தற்பொழுது அதிர்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இன்னும் 9 மாதங்கள் தான். ஆனால் ஆளுநருக்கு இருக்கின்ற மரியாதை எப்பொழுதுமே இருக்கும் என்பதற்கேற்ப ஆளுநருக்கு ஆதரவாகவும் சிலர் கூறி வருகிறார்கள். ஆளுநர் RN ரவி அவர்கள் முறைப்படி அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் கூட ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிப்பது சரியா? இது முதல் முறை என்றால் பரவாயில்லை, பல முறை தொடர்ச்சியாக அவமானம் செய்யப்படுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.